திருவடியை பார்த்து சுவாமியினுடைய திருவுருவை தரிசித்த பிறகு திருவடிகளிலே விழ வேண்டியது. அதான் சொன்னோம், திருமேனியிலே திருவடித்தான் நமக்கு லட்சியம், அதை தான் எப்போதுமே பற்றி இருக்கிறோம். திருவுருவத்திலேயே அதுதான் லட்சியம். அதனால்தான் அந்த திருவடியை பார்ப்பது ரொம்ப கடினம்னு சொல்றோம். லிங்க பாகத்தில் கூட திருவடியான அந்த கீழே இருக்கக்கூடிய பாகம் உள்ளே தான் இருக்கு. பெருமான் தானே வந்து ஒரு நாள் காட்டி கொடுக்கும் போது தான் குஞ்சித பாகத்திற்கு அதனால தான் அவ்வளவு சிறப்பு. தூக்கி அந்த திருவடி தான் அதை கதியாக கொள்ளுகிறோம். தேவர் மூவரும் தவம் செய்து எத்தனையோ தவம் செய்து பார்த்ததுன்னு சொல்லி அந்த திருவடிக்கு ஒரு சிறப்பு. திருவாரூர் பெருமானுடைய திருவடியும் அதுதான் பார்ப்பதற்கு அரிதானதாக. பதஞ்சலி வியாகரபாதர் ஏதோ தவம் செய்தார்களோ நாம் பிழைத்தோம். வருடத்திலே ஒரு 2 நாட்கள், ஒரு அரை நாள் பொழுதுக்கு எம்பெருமான் ஒரு 2 முகூர்த்த காலத்திற்கு அதை காட்டுகிறார். அது அவங்க பார்த்துட்டு விலகின உடனே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நாமும் போய் அவங்க பார்த்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாமும் எட்டி பார்த்துட்டோம். உள்ளபடியே அந்த தரிசனம் அவர்களுக்கு வாய்த்தது. ஒட்டு கேட்கிறாப்புல நாமும் அங்கிருந்து ஒட்டு பார்த்துக்கிறோம். அந்தபடிக்கான திருவடியினுடைய சிறப்பு தான். ஆனால் தான் கடல் கடல் கடல்னு அந்த திருவடியை மாணிக்கவாசகர் தொடங்கி வரி வரியா அந்த திருவடியைத்தானே பாடுறார். போற்றி போற்றி வெல்க வெல்க வாழ்க வாழ்கன்னு சொன்னது திருவடியைத்தானே. நாதன் தாழ் வாழ்கன்றதுலேருந்து ஆரம்பிச்சுடுறேன். தாழ் வாழ்க வெல்க வெல்கன்னு அடி வெல்க போற்றி எல்லாமே வாழ்த்தினது முழுக்க திருவடியை மட்டுமே வாழ்த்துறார். சிவபுராணத்தில் முதல்ல முழுக்க திருவடியை மட்டும்தான் வாழ்த்துவார். குருமணி தன் தாழ் வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, சிவன் சேவடி போற்றின்னு திருவடியை மட்டும்தான் படிப்பார். திருவடித்தான் லட்சியம் அடியார்களுக்குங்கிறதுனால அந்த திருவடியினுடைய சிறப்பை சொல்லும் போது திருவாழ்வடிபுத்தூர் அவிநாசி பதிகத்திலே சம்பந்த பெருமான் பாடும்போது கொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதக்கணம் புடை சூழ கொடியுடையூர் திரிந்து ஐயம் கொண்டு பலபல கூறி வடிவுடை வானொடும் கண்ணுமை வாகர் மாயவன் வாழ்குழிபுத்தூர் கடிகமள் மாமலரிட்டு கரை மிடற்றான் அடி காண்போம். அந்த எபெருமானுடைய திருவடிகளிலே மலரிட்டு வணங்குவோம். பதிகம் முழுவதுமாக விரிசடையான் அடி சேர்வோம், தலைவன் தாழ் நிழல் சார்வோம், கரைமிடற்றான் அடி காண்போம், எம்பெருமான் அடி சேர்வோம், தலைவன் தாளினை சார்வோம், தலைவன் தாழ் நிழல் சார்வோம், தாழ்சடையான் அடிச்சார்வோம், விகிர்தன் சேவடி சேர்வோம், தோற்ற நின்றான் தூவத் தோற்ற நின்ற மாமலர் தூவத் தோற்ற நின்றான் அடி சேர்வோம்னு பதிகம் முழுவதும் திருவடியை சார்வோம் சேர்வோம் வணங்குவோம்னே பாடிட்டு போயிடுறேன். இது முழுக்க திருவடிக்கான சிறப்பாக வாழ்வொளிபுத்தூர் அவிநாசி பதிகத்திலே சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடியருடைய பதிகம். இது திருவடியினுடைய சிறப்பு. அடுத்தது திருவதிகை வீரட்டானத்திலே அதிகை வீரட்டானத்தன் அடின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுறார். அந்தபடிக்கு அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாம் அடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாம் அடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி, விரமணீர் தென்கடிலநாதன் அடி, திருவீரட்டானத்தென் செல்வன் அடி. திருவீரட்டான தெம்பெருமானுடைய திருவடியினால் தான் இவர் இத்தனை சிறப்புகளையும் அடைந்தார். சுவாமிகள் சூளை நோய் நீங்க பெற்றதெல்லாம் அங்கத்தான் நடந்தது. அதனாலே அதிகை பதிகங்களே தனி தலைப்பு எடுத்து பார்க்கறது. சுவாமிகள் ஒவ்வொரு நிலையிலும் தாண்டகத்திலும் விருத்தத்திலும்னு கொண்டாடி தீர்த்திருப்பார் திருவதிகை வீரட்டான தெம்பெருமானை. அந்த விதத்தில் திருவதிகை வீரட்டானத்தின் ஒரு பதிகத்திலே 6ஆம் திருமுறையிலே தாண்டகமாக வைத்து பாடும்போது, தாண்டக சதுரராட்சே இதிலே பாடும்போது திருவீரட்டான தெம்பெருமானுடைய திருவடியை வரிதோறும் வைத்து பாடி ஒவ்வொரு வரியிலும், இன்னும் சொல்லணும்னா 4 வரி பாடல் தான். அப்போ ஒவ்வொரு வரியிலையும் 2 வாட்டி சொல்றார், 2 முறை திருவடியை பாடுறார். அப்போ 4 2 8 வாட்டி திருவடியை கொண்டாடுறார் ஒரு பாட்டிலையும். இப்போ கிட்டத்தட்ட முழுக்க 10 பாட்டையும் பாடணும்னா 80 திருநாமங்களை திருவடிக்கு மட்டுமே சொல்லி அர்ச்சித்தார் போலே. அதனால தான் அர்ச்சனை பாட்டுன்னு இதை கொண்டாடுகிறோம். அந்த ஒரு தனி சிறப்பு தியாகராஜ பெருமான் மட்டும்தான் இன்னைக்கும் அர்ச்சனை பாட்டாக ஏற்று ஒவ்வொரு நாளும் பதிகங்களிலே திருமுரட்டான தெம்பெருமானுடைய போற்றி தாண்டகத்தை பாடி பொதுவாமூர்த்திகள் பாட அர்ச்சக சுவாமிகள் மலரிட்டு வழிபடக்கூடிய சிறப்பு திருவாரூர் மூலட்டானத்தில் மட்டும்தான். ரொம்ப தனித்த பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அவர் ஒருவர் தான் திருமுறையினுடைய அந்த சிறப்பை விடாது ஏற்றி போற்றி வருகிறார். சாயரட்சி பூஜையில ஒவ்வொரு நாளும் எல்லா உபச்சாரமும் ஆகி முடித்த பிறகு பொதுவாமூர்த்திகள் 12 திருமுறையும் பாடுவாங்க. பஞ்சபுராணம் மரபே கிடையாது திருவாரூர்ல. நேற்று கூட நிகழ்ச்சியிலே சிவத்திரு பொன்முத்துக்குமாரன் ஐயா பேசும்போது எங்களுக்கே இந்த பஞ்சபுராணங்கிற மரபு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலன்னுட்டார். எங்களுக்கே தெரியாமல் நடுவில் ஏதோ வந்து கலந்தது. இது திருமுறைகள்னா 12 பாடம். திருமந்திரமும் சேக்கிழாரும் திருமந்திரமோ இல்லை மற்ற ஆச்சாரியர்களோ என்ன குறை வச்சுட்டாங்க, அவங்கள்ட்ட ஏன் பாடுறதில்லை? அது எப்படி கூடும்? 7 திருமுறைகளில் அள்ள குறையாமல் இருக்கு. ஆயுசுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு பதிகம் பாடினாலும் ஒவ்வொரு பாட்டு பாடினாலும் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? அதை எப்படி விண்ணப்பம் பண்ணாமல் ஒரு 5 பாட்டை இப்படி இதுக்குள்ளேருந்து 100 பாட்டிலேருந்து ஒரு பாட்டை தேர்ந்தெடுங்கன்னா 1000 பாடல்கள்லேருந்து எவ்வளவு 1000 பாடல்கள் 7 திருமுறை மட்டும் அதுலேருந்து ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னா ஆகக்கூடிய காரியம் அது. அதுலையாவது எல்லாத்தையும் பாடுறோமான்னா இல்லை. தேவாரத்துக்கு மொத்தமாக ஒரு 20 பாட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் திரும்ப பாடுவோம்.
திருவாசகத்துக்கு சுவாமிகள் எத்தனை நூறு பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது அத்தனையும் விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 10-20 பாட்டு வச்சிருக்கோம், அதை நெட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு. இது மரபே கிடையாது. ஒவ்வொரு பதிக திருமுறையிலிருந்தும் பாடணும். நேற்று வலியுறுத்தி சொன்னார். திருவாரூர் தலத்தில் மட்டும்தான் அது நடக்குதுங்கிறதை வலியுறுத்தியே சொன்னார். 6 கால பூஜையிலும் மூலட்டானத்திலும் ஆரூர் தியாகராஜ பெருமான் சபையிலும் 12 திருமுறையும் விண்ணப்பம் பண்ணணும். அதுலேயும் சிறப்பு 12 திருமுறைகளிலும் பாடப்பட்ட ஒரே தலம் ஆனபடியால் ஓதுவாமூர்த்திகள் திருவாரூர் பாடல்களை மட்டுமே ஒவ்வொன்றத்திலிருந்து தேர்ந்தெடுத்து பாடுவார். மூவர் முதலிகள் எல்லா திருமுறைகளையும் அவர்கள் பாடியது தொகுத்திருக்கு. திருவிருத்தமா இருக்கு, குறுந்தொகையா பாடியிருக்கார், தாண்டகம் பாடியிருக்கார். அப்பர் சுவாமிகள் மட்டும் திருப்பாட்டுல தியாகராஜானே கதியா கிடந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சம்பந்த பெருமான் ஊருக்கு எங்கேயோ தூரத்துலேருந்து ஒரு பதிகம், கிட்ட வந்துட்டேன்னு ஒரு பதிகம், உள்ள வந்துட்டேன்னு ஒரு பதிகம்னு அடியடியா பாடிட்டு போயிருக்கார். அதனாலே அவர்களது மாணிக்கவாசக பெருமான் பூங்கழல்கள் அவையெல்லாம் எவையாவது புழையனெல்லாம் பாடியிருக்கார். அதனாலே அந்த சிறப்பு இருக்கு. என்ன உரை அத்தனை பேரும் பாடியிருக்காங்க. சிற்றிலக்கிய வகையிலே மும்மணி கோவையெல்லாம் வச்சு பாடுறாங்க. 9, 10ஆம் திருமுறைகள். 10ஆம் திருமுறையில் அஜபா ரகசியம் பாடப்பட்டிருக்கு. ஒரு தனி தலைப்பாகவே போட்டு அஜபா ரகசியத்தை பாடுற திருமுறை திருமந்திரத்திலையும் வந்து விடுகிறது. 11ஆம் திருமுறையிலையும் உண்டு. சேக்கிழார் பெருமான் திருநகர சிறப்பு போரும் பாடல் பாடலா பண்ணி கொடுத்து அறம்பளர்த்த தூயபதின்னு அதை கொண்டாடுகிறார். எத்தனை நாயன்மார்கள் சரித்திரத்திலே திருவாரூருடைய சிறப்பு வருகிறது. நவீனந்தேடிகள் என்ன, சிறந்துணையார் என்ன, ஐயடிகள் காடவர்கோன் என்ன, மூவர் முதலிகள் என்ன, எல்லார் வாழ்க்கை வரலாற்றும் பெரிய இடத்திலே திருவாரூர் வைத்து பாடப்படுகிறது. அதனாலே எல்லாரும் பாடியிருக்கிறதுனால 12 திருமுறையிலும் பாடப்பட்ட ஒரே தலம், கைலாயத்துக்கு கூட இல்லாத சிறப்பு. இந்த ஒரு தலம் தான் 12 திருமுறைகளிலும் பாடப்பட்ட சிறப்பு. அதனால் அங்கே 12 திருமுறைகளும் விண்ணப்பம் என்ற வழக்கம் உண்டு. அதிலே பாடும்போது இந்த திருவடிகளைத்தான் கொண்டாடி பாடி அர்ச்சனைங்கிறது இதைத்தான். அப்பர் சுவாமியுடைய இந்த ஒரு பதியத்தை பாடினோம்னா 80 நாமங்கள் அதிலேயே வந்தது திருவடிக்கு மட்டுமே. இதே மாதிரி ஐயாற்றெம் பெருமானுக்கும் திருவடி சிறப்பாக பாடுகிறார். ஐயாருடைய அந்த பெருமானுடைய அடிகளேன்னு அது பெருமானை பாடுவது. திருவையாறு பெருமானுடைய திருவடி என்னவெல்லாம் பெற்றுக் கொடுத்ததுன்னு ஒரு பதிகம் முழுக்க பாடுறார். இப்படி அதிலே இந்த திருவதிக வீரட்டானத்து பதிகத்தை எடுத்துக்கொள்கிறோம். நிறைவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடி சிறப்பு திருப்புன்கூர் தலத்திலே உன் அடி அடைந்தேன்னு பாடியிருப்பார். அவ்வளவுக்கெல்லாம் எனக்கு யோகியதை இல்லை, நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க, இருந்தாலும் இன்னும் ஆரம்பிக்கிறார். அந்த நாளன் அடைக்கலம் புகுந்து அவனை காப்பது காரணமாக, அந்த நாளன் முன்னடைக்கலம் புகுது அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆறுயிரதனை வவ்வினாய் குன்றன் வன்மை கண்டு அடியேன், குன்றன்ன வன்மை கண்டு வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமந்தமர் நலியில் இவன் மற்று என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தேன். எங்கிட்ட யாரோ பெரியவங்க ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு அந்தன சிறுவன் உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்ட போது யமகிங்கரர்களை நீ தள்ளி விட்டு மேலே ஏறி குதிச்சு அவங்கள விரட்டி அடிச்சியாமே. இந்த கதையை யாரோ சொல்லி கேட்டேன். இதை நீ பண்ணியிருக்கேன்னு தெரியுது. அப்போ உன்னுடைய வன்மை அவ்வளவு பெரிதுன்னு தெரிந்து கொண்டேன். அதனால் எந்தை நீ என நமந்தமர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால், ஒருவேளை நான் நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு விழும்போது யமகிங்கரர்கள் வந்து நீ என் கூட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு வான்னு இழுக்கும் போது அன்னைக்கு அந்த மார்கண்டேனுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கும் ஒரு வேளை வருவியோங்கிறதுனாலப்பா அதை நம்பி உன் திருவடியை வந்து விழுந்தேன்னு சொல்லி திருப்புன்கூர் பதிகத்திலே பாடுவார். ரொம்ப முக்கியமான பதிகம், வரலாற்று சிறப்புடைய பதிகம். திருமுறைக்கு உரை சொல்பவர்கள் கூட ரொம்ப நெருடலாக இருக்கும்னு உரை சொல்லாமல் தவிர்க்கக்கூடிய சில சேடமான பாடல்கள்லாம் கொண்ட பதிகம் இது. அவ்வளவு சுலபத்தில் இதுக்கு யார்கிட்டயே போக மாட்டாங்க இந்த பதிகத்துக்கு. ஆனால் இதுவும் அற்புதம் நிகழ்த்திய பதிகம். அந்த ஊர் பகுதியிலே மழை இல்லாமல் இருந்தபோது கோயிலுக்கு 12 வேலி நிலம் கொடுங்க, மழை வர வைக்கிறேன்னு சுவாமிகள் பாடின பாட்டுக்கு பெருமான் மழையா பொழிந்து தள்ள மழை நிக்கட்டும்னு ஒரு 12 பாடல் ஒரு பதிகம் பாடி அதுக்கு ஒரு 12 வேலின்னு ஒரு 24 வேலி நிலத்தை திருப்புன்கூர் பெருமானுக்கு சம்பாதித்து கொடுத்தார் சுந்தரர். நான் கேட்ட இடத்துலலாம் எவ்வளோ பொண்ணு வாரி கொடுத்துருக்காரு, ஒரு கோயிலில் சம்பாதித்து சாமி கொடுக்கட்டுமே. 12 24 வேலி நிலத்தை சம்பாதித்து கொடுத்த பெற்ற தலம் அது. அந்த தலத்தின் பதிகத்திலே சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தேன். என்ன சிந்தையினாலே? இவன் மற்ற என் அடியார் என விளக்கும் சிந்தையினான். இவன் என்னுடைய அடியார்னு அவனை நீ விளக்குவல்ல. யாரை விளக்குவார்? எந்தை நீ என்னை நமந்தவர் நலியில். யமகிங்கரர்கள் வந்து என்னை வந்து பிடிச்சி இழுத்து பயமுறுத்தி கொண்டு போவேன்னு வந்தாங்கன்னா இவன் என் அடியான் விலகிப்போன்னு நீ வந்து அவங்களை தள்ளி விடுவேங்கிற தைரியத்தில். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அன்னைக்கு நீ ஒரு நாள் ஒரு அந்தன சிறுவன் உன்னை வந்து கட்டி கொண்ட போது செய்தல்ல, அதனால எனக்கும் செய்ய மாட்டியா? அந்த தைரியத்தில் வந்து சேர்ந்திருக்கேன். மற்றபடிக்கு நானா வந்து பற்றுவதற்கு திருவடிக்கு எனக்கு வந்து சேர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைன்னு நிலையில இருந்து பாடக்கூடிய பதிகம். இப்படியாக திருவடியினுடைய சிறப்பை ஒரு பதிகங்களாலே மூவர் முதலியுடைய பதிகங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம். திருவடியை அடைந்தவர்கள் போற்றி போற்றி செய்ய போற்றின்னு சொல்லி அந்த திருவடிகளை அர்ச்சனை செய்யக்கூடிய சிறப்பு. அதற்கு சம்பந்த சுவாமிகள் சீர்காழி பதிகம்,
பூந்தராயின்னு வைத்து பாடிய பதிகம். அந்த பதிகத்திலே அர்ச்சனை பாட்டே ஆகும் என்னும்படி பூந்தராய் போற்றுதுமே போற்றுதுமேன்னு நிறைவு செய்வார். பந்து சேர் விரலாள் பவளத்து உவர் வாயினாள் பனி மாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் மலைமாதொடும் ஆதிப்பிரான் வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்து இறைஞ்சிருந்தும் புந்தி செய்து இறைஞ்சும் புழில் பூந்தராய் போற்றுதுமே. சீர்காழி திருத்தலத்திற்கு சிறப்பு. தேவர்கள் எல்லாம் நித்தமும் வந்து தேவலோகத்திலிருந்து புஷ்பங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து விமானத்தை அப்படியே பிரதட்சணம் பண்ணுவாங்களாம். கடல் குளம் இருந்த காழி இல்லையா, அதனால் அந்த விமானம் ஊழிக்காலத்திற்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடியது. அழிவு சந்தியாது சிறப்பு இல்லையா. ஊழி பெருவெள்ளத்திலே கூட அது அழியாது பாதுகாக்கப்படுகிறதுன்னா தேவர்கள் நித்தியமும் சாயரட்ச காலத்தில் வந்து அதை எப்படி பிரதட்சணம் பண்ணுவாங்களாம். கோயில் விமானத்தை, சீர்காழி கோயில் விமானத்தை பிரதட்சணம் பண்ணுவாங்களாம். வந்தவர்கள் இங்கே பூவெல்லாம் கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லி தேவலோகத்திலேருந்தே பறிச்சுட்டு வந்துருவாங்களாம். அந்த பூக்களை கொண்டு வந்து சொரிந்து சீர்காழி பெருமானை வணங்குவார்கள். அப்படி தேவர்கள் எல்லாம் வந்து பூக்களிட்டு இறைஞ்சக்கூடிய பூந்தராய் என்று சொல்வதனாலே திருவடியிலே பூக்களிட்டு அர்ச்சிப்பதற்கான முறையில் இந்த பதிகம் பெறப்படுகிறது. இது பூந்தராய் பதிகம். அப்பர் சுவாமிகள் போற்றி போற்றின்னு போற்றி தாண்டகங்களே ஒரு பெரிய தொகுப்பே இருக்கே. தில்லைக்கு பாடுறார், திருவாரூருக்கு பாடுறார், கைலைக்கு பாடுறார், பல தலங்களுக்கும் போற்றி தாண்டகங்கள் சுவாமிகள் பாடுறார். அதிலே முதல் முன்னம் திருக்கைலாய தரிசனம் அங்கேயே பாடியது. அதாவது இங்கே வந்து மூழ்கி எழுந்தெல்லாம் முன்னாடி அங்கே எம்பெருமான் தானே வந்து தடுத்தாட்கொண்டான் என்ற போதே கைலையை பாடுகிறார். வேற்றாகி விண்ணாகின்னு தொடங்கக்கூடிய பிரபலமான பதிகம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சந்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றின்னு தொடங்குவதனாலே அர்ச்சனை பாட்டாக இந்த பாடல். அப்போ சொல்லிட்டு இருந்தேனே, 12 திருமுறையும் பாடிட்டு சாயரட்சையில் அதுக்கப்புறமா திருமூலட்டானத்து போற்றி தாண்டகத்தை பாடுவாங்க. முழுக்க பாடி ஒவ்வொரு நாமத்திற்கும் பூக்கள் கொண்டு தியாகராஜ பெருமானை அர்ச்சித்து தான் பூர்த்தி ஆகிறது. அப்படி எனக்கு தெரிந்து வேறு எங்குமே பெருமான் ஆசைப்பட்டபடி அர்ச்சனை பாட்டுங்கிற அமைப்பு இன்றைக்கும் வலுவாத நடைபெறக்கூடிய ஒரே திருத்தலம் திருவாரூர் மூலட்டானம் மட்டும்தான். திருமுறைக்குன்னா அந்த எம்பெருமான் தான். அவர் தான் காத்து கொடுத்தார், அவர் தான் தொகுத்து கொடுத்தார், அவர் தான் பாடி கொடுத்தார். கடைசி பதிகத்தை பார்ப்போம். இப்படியாக ஒரு போற்றி பதிகம். நிறைவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டைநாட்டின் கண் எழுந்தருளி திருக்கழுக்குன்றம் தலத்தை தரிசித்த போது கொன்று செய்து கொடுமையார் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுங்குன்றமே. தேவர்களெல்லாம் வந்து அர்ச்சித்து உய்வடையக்கூடிய திருக்கழுக்குன்றத்திற்கு செல்லுங்கள். வினை தீர வேண்டும் என்றால் கழுக்குன்றத்தை சென்றடைந்து அந்த எம்பெருமானை வணங்குங்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே யானை தன் குட்டிகளோட எல்லாம் கூட சூழ்ந்து அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அடையன்படியே எடுத்துப்பேன்னா இதுக்கு அது சூழ்ந்துங்கிறது மலை அதுவுமே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எடுத்துப்பேன். தெரிந்தோ தெரியாமலோ விலங்குகள் கூட சுற்றி வந்தால் அதையும் பெருமான், அது நம்ம ஒரு மலையை சுற்றி வந்தது மறைமலை இல்லையா, அது வேத மலையாச்சு, வேதங்களே மலையாக இருக்கு இல்லையா, 4 பாறைகளாக இருக்கு, அதன் மேலே நின்றான் இல்லையா. இதெல்லாம் தான் முக்கியமான தாற்பயார்த்தம். கற்பாறைகள் தான் 4 வேதங்கள், அதற்கு மேலே தலைவனாக பெருமான் இருக்கிறார். அங்கே 4 பாறைகள் இருக்கும், அதன் மேலே தான் கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. 4 பாறைகள் 4 வேதங்கள்னு எடுத்துக்கிறோம். அதனால தான் வேதகிரி. இது சும்மா போகிற போக்கில் வேதகிரின்னு பேர் வைக்கல. 4 பெரிய பெரிய பாறைகள் சேரும், அதன் மேலே திருக்கோயிலை அமைத்திருப்பார்கள். ரொம்ப கடினமான கட்டுமான அமைப்பு அது. அந்த காலத்து அரசர்கள்லாம் நல்ல வேலையாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நினைச்சாலும் மாற முடியாது. இருக்கிறத பாதுகாக்கிறதே கஷ்டமாக இருக்கு இல்லையா. அந்த ரொம்ப கடினமாக ஒன்றன் மேல் ஒன்றாக பொருந்திய 4 பெரிய பாறைகள் மேலே வேதங்கள் ஒரு படிநிலை தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அந்த வேதங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன் இல்லையா இவர். 4 வேதங்களும் ஐயான்னு இவரை தானே பார்த்து கதறி நின்றது. அப்போ வேதத்திற்கு தலைவன் யாரோ விண்ணவர் பெருமான் என்ற சொல்லுக்கு தகுதியாய் மறைநாயகனான எம்பெருமான் 4 பாறைகளுக்கு மேலே தான் இருக்கிறார். ஓ, இதை மட்டும் பிடிச்சுக்கிறேன், என்னை இது காப்பாற்றும்னு அதில் நின்றாதீங்க. அதுக்கு உள்ள ஊடுருவி போய் பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய தலைவன் இருக்கார். அவர் தான் ஆதிமூல காரணனாக இருப்பவர். அவரை விரும்பி ஏற்கணும், அவரிடத்தே நம்மை நாம் கொடுக்கணுங்கிறதுனாலே வேதங்களுக்கு மேலேயே போய் நின்று, வேதங்கள் கற்களாக பாறைகளாக நின்றுவிட அதன் மேலே மறைநாயகனான எம்பெருமான் இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்திற்கு சென்று நீங்கள் வணங்குங்கள். இறங்கிச் சென்று தொழுமின், நீள நின்று தொழுமின், வெளிர தீர தொழுமின். ஒவ்வொரு பாடலிலும் இந்த தலத்தை தொழுந்து உய்ந்து போங்கள்னு சுவாமிகள் சொல்றார். அதனாலே அவர் தொழ வேண்டும்னு சொன்னபடியினாலே இது நமக்கு அதிகமாக கொள்ளப்படுகிறது. நிறைவாக கடைசியா அடிமை செய்தல். போற்றி போற்றின்னு அந்த திருவடியில் விழுந்துட்டோம்னா, அதனால தான் அந்த காலில் விழுறது சிலருக்கு தான் நம்ம செய்வோம். ஒருத்தர் காலிலே விழுகிறோம்னு சொன்னால் அது ஏதோ இழிவுபடுத்துவதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அவர்கள்
மண்ணிலே நிற்கிறாங்கன்னா ஆதாரம் எது? அவங்களுடைய கால்கள். அதை ஆதாரமாக கொண்டு தானே நிற்கிறாங்க. நீங்கள் எதை கதியாக பற்றுகிறீர்களோ அதையே நானும் கதியாக பற்றுகிறேன்னு சொல்றேன். எனக்கு நிற்கிறதுக்கு திராணி இல்லை. அதனால தான் ஒரு கம்பை விட்டால் அது எப்படி விழுமோ அந்த மாதிரி விழணுமா சுவாமியை பார்த்த உடனே.